கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலையும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்த சில வேத பகுதிகளை நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இயேசு அழுதார் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அழுதார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு கண்ணீர் விட்டார் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பிள்ளைங்களுக்கு ஏதாவது வசனம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உடனே சொல்லி கொடுப்போம், இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு வசனம், மிக எளிதான வசனம், மனப்பாடம் பண்ணுறதுக்கும் கூட நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற வசனம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டுடைய அன்பையும் உருக்கத்தையும் நம்ம பார்க்குறோம். தேவன் கண்ணீர் விட முடியுமா? ஆனால் ஆண்டவர் கண்ணீர் விட்டாருங்கிற வார்த்தை எவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும், அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையில் அவர் இந்த கண்ணீர் விட்டார் அப்படின்னு பார்த்தா, லாசரு மரித்து போனான். அவனுடைய 2 சகோதரிகள் ஒரு பக்கம் கண்ணீர், அவளோடு கூட அந்த யூதர்கள் அவங்க ஒரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏனென்றால் இந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். லாசரிடத்தில் அவர் அதிக அன்பாக இருந்தார். அவன் வியாதியாக இருக்கும்போது கூட அவங்க சொல்கிறாங்க, நீர் சிநேகிக்கிற லாசரு என்று சொல்லி அவங்க சொல்லி விடுறாங்க. ஸோ வியாதியாக இருக்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கும் போது கூட லாசரு வியாதியாக இருக்கிறான்னு சொல்லலை, நீர் சிநேகிக்கிற லாசரு. ஆக ஆண்டவர் மிக அன்புள்ள ஒரு தேவனாக இருந்தார். இந்த குடும்பத்திலே ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை வந்தபோது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த வீட்டுக்கு சற்று தாமதமாக வரார். அதுக்கு சில நோக்கங்கள் இருக்குது. ஆண்டவர் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேதனைகள் வழியாக நம்மளை கொண்டு போவதற்கு தேவன் சில சூழ்நிலைகள் வழியாக நம்மளை அனுமதித்து அதன் மூலமாக அதில் அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாகவே நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டவருடைய ஆறுதலை, சந்தோஷத்தை, விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நடத்துகிறார். ஸோ இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 11:33. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. இங்கே மரியாள் ஆண்டவருடைய பாத்திர விழுந்து அழுது சொல்ற, ஆண்டவரே சொன்னவொன்னே வந்திருக்க வேண்டாமா, நீர் இங்கே உடனே வந்திருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட உள்ள யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது. ஸோ கண்ணீரை காண்கிற தேவன். ஏசாயா புத்தகத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். கண்ணீரை காண்கிற தேவன். வேதாகமத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அழுத கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சொல்கிற சாட்சி என்ன தெரியுமா? என்னுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆகாற்ற கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவா, வனாந்திரத்தில் பிள்ளைக்காக நான் அழுதேன், என்னுடைய கண்ணீரை கண்டார், அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அதிகமான கண்ணீர் வடித்த ஒரு மனிதன் யாருன்னா தாவீது தான். பழைய ஏற்பாட்டில் அதிக வேதனை, அதிக அநியாயமாக நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்த ஒரு தேவதாசனாக தாவீது காணப்படுறார். தாவீதுடைய வாழ்க்கையில் கண்ணீர், நான் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை நினைக்கிறேன் விதமாக நினைத்து, அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார் என்பதை அந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு ஆழமாய் வெளிப்படுத்துகிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் கூட தாவீது சொல்கிறான், என்னுடைய கண்ணீரெல்லாம் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்குது, உம்முடைய துருத்தியில் வைங்க ஆண்டவரே. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கவனிக்கிறவர், கணக்கு வைக்கிற ஒரு தேவன். தாவீதுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு கூடவே அவனுடைய வாழ்க்கை முடியலை. நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தபோது அவனுடைய கண்ணீர் ஆனந்த கழிப்பலாய் மாற்றி, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினீர். ஆம், கண்ணீரை காண்கிற தேவன். தாவீதுடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைத்த கர்த்தர் இங்கே மரியாள் வீட்டிலே கண்ணீரை துடைக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் அவரும் கண்ணீர் வடித்தார். ஆனால் கண்ணீர் வடித்ததோடு கடந்து போகலை, அவருடைய கண்ணீரை துடைத்து அந்த குடும்பத்தினுடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருந்தார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆறுதல் படுத்த முடியாதபடிக்கு நீங்கள் கண்ணீரோடு காணப்படுகிறீர்களோ, வேதனையோட, துக்கத்தோட, மனபாரத்தோட
நீங்கள் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அன்றைக்கு இதே மாதிரி மிகுந்த ஒரு இழப்பினாலே வேதனையோடு காணப்பட்ட அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தின அந்த ஆண்டவர் அவர்களோடு சேர்ந்து அவர் கண்ணீர் விட்டார். ஏசாயாவிலே வாசிக்கிறோம், அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நம்மோடு நம்முடைய பாடுகளிலே இணைந்து கொள்ளுகிற தேவன். நம்முடைய கண்ணீரிலே நம்மோடு சேர்ந்து அவரும் கண்ணீர் வடிக்கிற தேவன். கண்ணீர் வடிக்கிற கர்த்தர் மாத்திரம் அல்ல, அவர் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன். அந்த குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு விடுதலையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதா, கர்த்தர் எங்கே கண்ணீர் வடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கண்ணீரை இங்கே ரெண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம எங்கே பார்க்குறோம். முதல்ல ஒரு குடும்பத்திலே நிகழ்ந்த துக்கம், மரணம், இழப்பின் நிமித்தமாக அவர் கண்ணீர் வடித்தார். இங்கே நகரத்துக்காக, எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் வடிக்கிறார். எதுக்காக தெரியுமா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர்னா, ஒரு ஆத்தும பாரமுள்ள ஒரு கண்ணீராக இருக்குது. வியாகுலம் நிறைந்த ஒரு கண்ணீராக அது காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமை குறித்து ரொம்ப ஒரு அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக அவர் காணப்பட்டாருங்கிறத நம்ம பல இடங்களை நம்ம பார்க்குறோம். எருசலேம் மனம் திரும்ப வேண்டும், எருசலேமில் உள்ள அந்த யூதர்கள் தன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்பட்டார். அவருடைய ஊழியத்தினுடைய மையம் அங்கே எருசலேமாக தான் இருந்துச்சு. அவர் அடிக்கடி பல இடங்களில், அவர் கப்பர்நகூமோ அல்லது சமாரியாவோ இன்னும் பல இடங்களுக்கு அவர் சுற்றி திரிந்தாலும், அவர் எங்கே, அவருடைய ஊழியத்தினுடைய முழு நோக்கம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, எருசலேமை தான் அவர் மையமாக வைத்து ஊழியம் செய்தார் என்று நம்ம பார்க்க முடியும். பல இடங்களில் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்பு இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி. அவருடைய மரண நேரம் நெருங்க அவருடைய ஊழியத்தினுடைய ஃபோக்கஸ் எங்கே இருந்துச்சுன்னா எருசலேமை தான். எருசலேமுக்கு நேராக தமது முகத்தை திருப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது, பல இடங்கள் போக வேண்டியது இருக்குது, பல அழைப்புகள் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பாரம் எங்கே, அவருடைய ஆத்தும வாஞ்சை எங்கே? எருசலேமுக்கு நேராக தமது முகத்தை திருப்பி. இருக்கட்டுப்பா, நம்ம அந்த ஊழியத்துக்கு பல நம்ம எருசலேமுக்கு போவோம் என்று சொல்லி சீஷர்களையும் தம்முடைய ஊழியத்தின் பாதையிலே எருசலேமுக்கு நேராக அவர் அழைக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய ஊழியமானது யூதர்களுக்கானது, விசேஷமாக எருசலேமுக்கானது. ஆக எதற்காக? எருசலேம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமா எத்தனையோ தடவை நான் உன்னை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேனே, உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டுன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு எருசலேமுக்காக அவர் ரொம்ப பாரப்பட்டார். பல வசனங்கள் இந்த லூக்காவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 11வது வசனம், இன்னும் 18ஆம் அதிகாரம், இன்னும் இது 19ஆம் அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரங்களிலும் அங்கே பாடுபட போகிறோம், தனக்கு பல போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது என்று தெரிஞ்சாலும் கூட அவர் நான் அங்கே போவேன், அவர்கள் என்னை பிடிப்பாங்க, என்னை சிலுவையில் அறைவாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் எருசலேமிலே அவர் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்களை அவர் நிறைவேற்ற தயங்கினதே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என் பிராணனையும் நான் அருமையாக நான் எண்ணவில்லை, என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கணும், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை இந்த பூமியிலே நான் நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு ஒரு ஆத்தும பாரத்தோட அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். பாருங்க, பின்னாட்களில் பேதுருடைய பிரசங்கத்தில் அவர் எருசலேமில் எளிமை என்று பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரு பிரசங்கத்தினாலே எத்தனை பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க.
குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதைன்னு சொல்லி கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைத்த அந்த விதையை அங்கே பேதுரு அறுவடை செய்கிறத பார்க்குறோம். ஸோ அதற்கு முன்பாக எடுத்த பிரயாசங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரயாசங்கள் பலன் இல்லாமல் போனதை போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பலனை அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு எழுமி நின்று பிரசங்கம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, கண்ணீரின் ஜெபம், நகரத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கின்ற ஒரு கிறிஸ்துவை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் இங்கே அழுகிற இன்னொரு சம்பவமாக இது பார்க்குற, நகரத்திற்காக கண்ணீர் விட்டு அழுதார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம இன்னைக்கு கர்த்தரை சேவிக்கிற நாம, ரட்சிக்கப்பட்ட நாம, ஆத்துமாக்களுக்காக நம்ம எப்படி அழுது புலம்பணுங்கிறத கர்த்தர் இங்கே ஆத்தும பாரத்தோடு அழுது நமக்கு காட்டுறார். பாருங்க, அதுக்கு முந்தின பகுதிகளெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்திலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 19:38, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். இங்கே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் காணப்படுறாருன்னா, அவரை ஒரு கழுதைக்குட்டி மேலே ஏற்றி அவர் வஸ்திரங்களையும் கிளைகளையும் பரப்பி அவரை புகழ்ந்து சத்தமிட்டு புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை ரொம்ப அவர் ஆராதிக்கிற ஒரு மகிமையான ஒரு நேரமாக இருக்குது. ஒரு மகிமையான ஆராதனையை ஜனங்கள் அங்கே ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆராதனைக்கு மத்தியில் ஆண்டருடைய இருதயம் எதை ஏறெடுக்குது அப்படின்னா, ஆத்ம பாரத்தோடு ஒரு அழுகையும் புலம்பலும் கண்ணீரையும் அவர் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இங்கே சமநிலை பிரமாணம்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஜனங்கள் இந்த நாட்களில் ஆராதனைக்கு அதிகமாக உற்சாகப்படுத்தப்படுறாங்க, ஆராதிப்பதற்கு அதிகமாக அங்கே வழிநடத்தப்படுறாங்க. ஆனால் அதே ஜனம் ஆத்ம பாரத்தோட கண்ணீரோட ஜெபிக்கணுங்கிறதையும் கர்த்தர் இங்கே கற்றுக் கொடுக்கிறத பார்க்குறோம். நீங்கள் பழைய வரலாறுகளெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா, குறிப்பாக எழுப்புதல்கள் ஏற்பட்ட காலங்களை நம்ம படித்தோன்னு சொன்னால், அல்லது பழைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி புக்ஸ் எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தோன்னா, அந்த நாட்களில் ஜனங்களுடைய ஆத்ம பாரம் எவ்வளவு அதிகமாக இருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். டிஎல் மூடி அவங்களுடைய பிரசங்கங்கள், இன்னும் எழுப்புதல் வீரர்கள் என்று சொல்லக்கூடிய பல பரிசுத்தவானுடைய புத்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆத்தும பாரத்தோட எங்கே அழுது ஜெபிக்கிறாங்களோ, ஆத்தும பாரத்தோட எங்கே கண்ணீர் வடிக்கிறாங்களோ, அங்கே தான் தேவன் எழுப்புதலை ஊற்றுகிறார் என்று பார்க்குறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 19:41 கண்ணீர் வடிக்கிறாரு. ஆனால் அதனுடைய பலன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேதுருடைய பிரசங்கத்திலே உண்டாகிறது. நம்முடைய கண்ணீரின் ஜெபம் வீணாக போகவே செய்யாது. நம்முடைய கண்ணீர் ஜெபம் ஒரு நாளும் அது நஷ்டமாக போகாது. அவர் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒரு தேவனாய் இருந்தார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அங்கே ஒரு பக்கம் மகிமையான ஆராதனை ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் அவர் ஆத்ம பாரத்தோட நகரத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். என்ன சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு, கண்ணீர் வடிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லூக்கா 19:42 நம்ம வாசிக்கலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ரட்சிப்பு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியில் அறியப்பட்டிருக்கிறார். அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன். ஒரே சூழ்நிலை தான் அங்கே, ஒரே விதமான அந்த கால சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள், ஜனங்களுடைய மனநிலைமைகள், பிரதிபலிப்புகள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கள்ளன் என்ன செய்கிறான்? மனம் திரும்புகிறான். இன்னொரு கள்ளன் இகழ்ந்து அவரை இகழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். எங்களையும் விடுவிச்சிக்க, உன்னையும் விடுவிச்சிக்கன்னு சொல்லி ஆண்டவரை அவன் மிக ஒரு கீழ்த்தரமாக அவன் விமர்சிக்கிற ஒரு வேதனையான சூழ்நிலை. அவனோ மறிக்க போகிறான், பயங்கர வேதனையில் கிடக்கிறான். அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற ஒரு மனநிலைமையை பார்க்குறோம். ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவரை நோக்கி மனம் திரும்புகிற ஒரு கள்ளனை குறித்து பார்க்குறோம். இங்கே இந்த இடது பக்கத்தில் உள்ள கள்ளனுடைய கண்கள்
மறைவாய் இருந்தது. ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியல. இந்த கள்ளன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் என்னை நினைத்தருளும், நாமோ தகாததே அவன் சொல்கிறான் அந்த கள்ளனை பார்த்து, நாம் நம்ம செஞ்ச அநியாயத்துக்கு தக்கதான தண்டனை நமக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு இந்த சிலுவை மரணம் கரெக்டு, இந்த தண்டனை நமக்கு சரியானது, அவ்வளோ கொடூரமான கொள்ளைகளை பண்ணியிருக்கிறோம். ஆனால் இவரோ ஒரு பாவம் பண்ணலையே, ஒரு தப்பு பண்ணலையே. எப்படி இந்த வெளிப்பாடு ஆச்சரியமாக இருக்குதுங்க. பாலகருக்கு வெளிப்படுத்துகிற தேவன். அப்போ பாருங்கள், ஒரு கள்ளனுடைய கண்கள் மறைவாக இருக்குது, இன்னொருடைய கள்ளனுடைய கண்கள் திறந்து இருக்கிறத. குருடனாக இருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் என்று யோவான் 9 அந்த குருடன் சொன்னதை போல காண்கிற ஒரு கள்ளன். ஆனால் இந்த எருசலேமை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் எவ்வளவோ நன்மைகளை, எவ்வளவோ அற்புதங்களை அடைஞ்சாலும் கூட அநேகருடைய இருதயங்கள் அங்கே முழுவதுமாக கடினப்பட்டு போனது. அவருடைய கண்கள் அங்கே கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாதபடி மறைவாக இருக்கிறது. அவர்கள் பாவத்தின் பாதையில் போகிறது அவங்களுக்கு உலக மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையாக காணப்படுவதற்காக வாழ்கிற வாழ்க்கை தான் அவங்களுக்கு கவனமாக இருக்க ஒழிய, தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணுங்கிற அந்த ஒரு கண்கள் திறக்கப்படாத சூழ்நிலைகள். ஆனால் சகோதரனே சௌரியே, நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெபம், ஒருவேளை நீங்கள் மரணிச்சிடலாம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த கண்ணீரின் ஜெபம் அன்றைக்கு 3000 பேர், பின்னால் பார்த்தீங்கன்னா 5000 பேர் பலத்த எழுப்புதலை கர்த்தர் அங்கே கட்டளையிடுகிறார். ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபம் வீணாக போகாது. ஏனென்றால் அந்த கண்ணீரின் ஜெபம், இன்றைக்கு கண்கள் மறைவாக இருக்கலாம், இன்றைக்கு இருதயம் கடினப்பட்டு இருக்கலாம், கர்த்தருடைய வழியில் நடக்க மனமில்லாமல் உலகத்தின் பாதையில் போகிற ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கணவரோ, உங்களுடைய பிள்ளைகளோ, அல்லது உங்களுடைய பெற்றோரோ, உங்களுடைய மனைவியோ, யாரோ ஒருத்தர் காணப்படலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க. கர்த்தர் சொல்கிறார், கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. என்னால் அப்படி இருக்காது. ஒரு நாள் கர்த்தர் கண்களை திறப்பார். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். பவுல் சொல்லியவைகளை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார், கண்களை திறந்தார். இன்றைக்கி மறைவாக இருக்கிற சூழ்நிலைகள், இன்றைக்கி அநேகர் ஜெபிக்கிற அநேகர் இன்றைக்கி வேதனைப்படுறாங்க. எவ்வளவு அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார், எவ்வளவு நன்மைகளை செய்கிறாரு. ஆனால் கர்த்தரை நோக்கி திரும்புறதுக்கு விருப்பம் இல்லையே, மனம் இல்லையே. ஏனென்றால் அவருடைய கண்கள் மறைவாக இருக்கிறது, மூடப்பட்டு இருக்கிறது. அடுத்தங்க என்ன நடக்க பாருங்க, சத்துருக்கு அது இடமாய் போகிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. ஒரு மனிதன் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு அவன் செவி கொடுக்காமல் போனா அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பயங்கரமான ஆபத்துக்கள், நஷ்டங்கள், சத்துருடைய தாக்குதல்கள் இருக்கிறதுங்கிறத கர்த்தர் இங்கே சுட்டி காட்டுறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று தேவனுடைய வார்த்தை எச்சரிக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் அங்கே சொல்லப்படும் பொழுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும், தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த வேண்டும், தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறாரு இங்கே, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த நாட்களை நாம் கண்டுகொள்ளாமல் போயிட்டோன்னு சொன்னால் சத்துரு நம்மை சந்திப்பான், சத்துருக்கள் நம்மை சந்திப்பார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு. இன்றைக்கு ஆண்டுடைய சத்தத்தை நீ கேட்கலப்பா. என்னுடைய எத்தனையோ பிரசங்கங்களை கர்த்தர் எருசலேமில் நடப்பித்தார், எவ்வளவோ தேவனுடைய சத்தியங்களை, ராஜ்யங்களை குறித்து போதித்தார். ஆனால் அவங்க செவி கொடுக்கலை. பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் தங்களுடைய செவியை அடைத்து கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல இருந்துட்டாங்க. நிலைமை என்ன தெரியுமா? உன் சத்துருக்கள் உன்னை சந்திப்பாங்க, உன்னை சூழ மதில் போட்டு உனக்கு பயங்கரமான ஆபத்துக்களை உண்டு பண்ணுவாங்க. சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ முறை சுவிசேஷம் கேட்டும்
இன்றைக்கும் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் இருதய கடினத்துக்குள்ளே தொடர்ந்து கர்த்தருக்கு உங்களுடைய இருதயத்தை அடைத்து கொண்டவர்களாய் நீங்கள் இருப்பீங்கள் என்றால் சத்துருக்கள் உங்களை சூழ மதில் போட்டு பயங்கரமான வேதனைகளை, நஷ்டங்களை, தாக்குதல்களை உண்டு பண்ணுவான்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். பாருங்க என்ன நடக்குது. கிபி 70 ரோமர்களுடைய படையெடுப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பார்க்குறார். நீ மனம் திரும்பினா இந்த எதிரிகளெல்லாம் கர்த்தர் தாழ்த்தி போட்டிருப்பாரே, இந்த சத்துருக்களுடைய தேசத்துக்கு வரவிடாமல் கர்த்தர் தகர்த்து போட்டிருப்பாரே. இன்றைக்கி நீ தேவனுடைய வார்த்தைக்கு உன்னுடைய இருதயத்தை நீ அடைச்சிக்கிட்டியே, உன்னுடைய முடிவு எவ்வளோ வேதனை, எவ்வளோ பயங்கரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறனா மனம் திரும்புறதுக்கு ஏதுவாக உங்களுக்காக தவணை கொடுத்த கிருபையின் காலங்களை நோக்கி நம்ம திரும்பணும். அப்படி நம்ம மனம் திரும்பலைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய வேதனைகள், நஷ்டங்கள் வந்து சேரும். அன்றைக்கு அதிலிருந்து நம்ம தப்பவே முடியாது. எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த கிபி 70ஆம் நூற்றாண்டிலே அநேக யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். பாருங்கள், அவங்க தேவாலயத்தை குறித்து பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கு தேவன் கொடுத்த ஆலயம்னு சொல்லி. ஆனால் தேவனை தள்ளிட்டு அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. கர்த்தரை விட்டுட்டாங்க. கர்த்தருடைய தேவையில்லாத காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டினாங்க. பாருங்கள், இன்றைக்கும் கூட இது அத்தனை வருஷம் பழமையான கோயில், நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தில் நான் அந்த காணிக்கை செய்கிறேன், நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். அவங்க பலிகளை செலுத்தினாங்க. பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லா விதமான மோசனுடைய கற்பனைகளையும் அவங்க கை கொள்வதற்கு அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் கர்த்தரை வேதனைப்படுத்திட்டாங்க. முடிவு சத்துருக்களுடைய கைகளிலே. அதை நினச்சி தான் அழுறாருங்க. கண்ணீர் அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் மத்தியிலும் கூட இந்த ஜனங்களுடைய பரிதாபமான இன்னும் ஒரு 30 வருஷம் கழித்து நடக்க போகிற காரியத்தை பார்க்குறார். இந்த 40 வருடங்கள் கழித்து இந்த எருசலேமுக்கு வரக்கூடிய பரிதாபமான நிலைமையை பார்க்குறார். கர்த்தர் இந்த நாட்களில் இந்த வேதனையிலிருந்து இவங்க தப்பணுமேன்னு பாருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்னபடி வாசிக்கிறோம். எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தர் எவ்வளவு கண்ணீரோடு ஜெபினார். வேர்வை இரத்தமாக வெளியே வந்துச்சு. அப்படி இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தலை சாய்க்க இடமில்லாமல் இந்த பூமியில் உண்மையாய் ஊழியத்தை நிறைவேற்றினவர். ஆத்ம பாரத்தோடு செய்தார். இந்த 3.5 ஆண்டு கால ஊழியங்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடு செய்யப்பட்ட ஊழியங்கள். பாருங்கள், கண்ணீரின் ஜபத்தோடு செய்யப்பட்ட ஊழியங்கள். அருமையானோர்களே, இந்த எபிரேயர் 5:7 கூட அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்தை நின்று தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் ஜெபித்தார். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அமைதியாக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவன் எப்படி ஜெபித்தார்? அமைதியாக. எப்பவும் அவர் அமைதியாகவே ஜெபம் பண்ணிட்டுருக்கல. அவர் சத்தமாக ஜெபம் பண்ண பலத்த சத்தத்தோடு என்ன நாம் இங்கே வாசிக்கிறோம். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார். உண்மையான ஆத்ம பாரம். டிஎல் மூடி, இன்னும் ஜான் வெஸ்லி போன்ற பரிசுத்தவான்களை குறித்து நம்ம கேள்விப்படும். எமில் ஜெபசிங் சொல்கிறார், அழுது கண்ணீரோட ஜெபிக்கிற பரிசுத்தவான்களை இன்னைக்கு தேவன் நமக்கு நல்ல முன்மாதிரிகளை வச்சிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல, ஆண்டவரே நாங்களும் கண்ணீரோட ஆத்ம பாரத்தோட ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் அப்படி கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக நம்ம அழுகிறவர்களுடனே அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் என்று ரோமர் 12:15 நம்ம வாசிக்கிறபடி சந்தோஷப்படுற நேரம் சந்தோஷப்படணும். ஆனால் கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டிய நேரம் வரும்போது கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். உண்மையாக கண்கலங்கி நிற்கிறவங்களுக்கு ஆறுதலை கொடுக்குறவங்களாக காணப்படணும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெப செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உண்மையான வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆறுதல் படுத்துகிறவர்களாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்று கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ண இந்த கர்த்தரை போல எங்களுடைய ஜெப வாழ்க்கையும் கூட பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் காணப்பட வேண்டிய நேரங்களில் அவ்விதமாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களான இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் கர்த்தருடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.